Hi friends, இன்னைக்கு worksheet number 14 very interesting ஆன topic trigonometry. இதுக்குரிய answers வந்து பார்க்கலாம். First multiple choice questions. இதுல first question குரிய answer C. Second question குரிய answer A. Third question C. Fourth question C. Fifth question answer B. Sixth question answer D. Seventh question answer B. For eighth answer C. For ninth answer D. For 10th answer is C. இப்போ செகண்ட் ரோமனில் ஆன்சர் வெரி ஷார்ட்லி இதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். 11th கொஷினில் sin A 1/2ஆகவும் cos B 1/2ஆகவும் இருந்துச்சுன்னா நம்மளோட வேல்யூ ஃபார் A ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ இருக்கும் அண்ட் tan A ப்ளஸ் பி அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம sin ஏக்குரிய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். sin A இஸ் ஈக்குவல் டு 1/2. sin A இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா இது வந்து sin 30 டிகிரியோட வேல்யூ. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். sin θ 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0, sin 30 டிகிரிக்கு 1/2. ஸோ இப்போ sin A அப்படின்றது sin A இஸ் ஈக்குவல் டு 1/2னா அதோட θ வந்து 30 டிகிரி. அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே ஆன்சர்ஸ் வந்து போட்டிருக்கோம். அண்ட் cos B இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா அதோட θ 60 டிகிரி. அப்போ cos B இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போது பியோட ஆன்சரும் கிடச்சிருச்சு, ஏயோட ஆன்சரும் கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதில் A ப்ளஸ் B இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது tan A ப்ளஸ் பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி A ப்ளஸ் பிக்குரிய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 90 டிகிரி. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ tan 90 டிகிரியோட வேல்யூ என்னென்னா நாட் டிஃபைன். இதோட ஆன்சர் வந்து இதில் முடிச்சு 12th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். ஒரு ஏணி செவுத்துல இருந்து பார்த்தோம்னா 60 டிகிரி ஆங்கிளில் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 மீட்டர். அந்த ஏணிக்கும் வால்க்கும் இருக்கிற லென்த் வந்து 4 மீட்டர். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லேடரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஏணியோட லென்த்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது என்ன θ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் கொடுத்துருந்தாங்கனாலே அது cos θ தான். ஸோ cos θவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். cos θ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இப்போ அட்ஜசன்ட் வந்து BC அண்ட் ஹைப்போட்டெனியஸ் வந்து AB. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போது பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4 மீட்டர் அண்ட் θவோட வேல்யூ 60 டிகிரி. cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை AB. ஏன்னா AB தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து ஏணியோட லென்த் as a hypotenuse. இப்போது cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை AB. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 2 and 4 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா AB இஸ் ஈக்குவல் டு 2 into 4 இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்போ ஹைப்போட்டெனியஸோட வேல்யூ 8 மீட்டர் ஆஸ் யூஷுவல் அண்ட் த லென்த் ஆஃப் த லேடர் இஸ் 8 மீட்டர். அந்த லேடரோட லென்த் இப்போது 8 மீட்டர். இதை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 13th சம். இது வெரிஃபை பண்ணணும். sin 2A இஸ் ஈக்குவல் டு 2 sin A cos A. ஏவோட வேல்யூ அதாவது θவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS சைட் நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் sin 2Aவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். sin 2 into 30 எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். A இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 into 30 60 டிகிரி. அப்போ sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2. இதோட sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. LHS கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இப்போ RHS சைட் ரைட் சைட் வந்து நம்ம பார்க்குறோம். 2 sin A into cos A இஸ் ஈக்குவல் டு இப்போது சைனோட ஏவோட வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 2 sin 30 டிகிரி காஸ்க்கும் அதே மாதிரி தான் cos 30 டிகிரி. இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/2 அண்ட் cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுறது வந்து 2 and 2 கேன்சல் பண்ணிட்டோம் அண்ட் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் √3/2 இருக்குது.
ஸோ இப்போ இந்த சம் வெரிஃபை ஆச்சு. எல்ஹெச்எஸும் சரி ஆர்ஹெச்எஸும் சரி ஈக்குவலாக தான் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் 14th சம் எவாலுவேட். இதில் எவாலுவேட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1 அப்படின்றதான் வேல்யூ வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து கீழே டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரியே மேலே நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ சைன் 15 டிகிரியாக இருக்குது, மேலே நம்ம காசை வந்து சைனாக மாற்றணும். சைன் 15 டிகிரியாக அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 75 வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரி அந்த மாதிரி. அதே போல் சைன் 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி, சைன் 12 டிகிரியை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி காஸ் 18 90 டிகிரி மைனஸ் 72 டிகிரின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா டைப்பில் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ காஸ் 90 டிகிரி மைனஸ் 15 அப்படின்னா சைன் 15 டிகிரின்ற வேல்யூ நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம வேல்யூ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இதுக்குரிய வேல்யூ வந்து சைன் டீட்டா. அப்போ காஸ் டீட்டாக்கு வந்து எந்த மாதிரி வேல்யூ இருக்கும்? சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம சைன் 15 டிகிரின்னு வச்சுக்கிறோம். அண்ட் சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா வந்து காஸ் 78 டிகிரியாக மாறும். அண்ட் காஸ் 90 டிகிரி மைனஸ் 72 வந்து சைன் 72 டிகிரியாக மாறும். இப்போ ரெண்டுமே வந்து கேன்சல் டு ஈச் அதர். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வேல்யூ 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 15th சம். ப்ரூவ் தட் சம் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது வந்து 0வாக நம்மளுக்கு வேல்யூ ஆகணும். இவங்க கொடுத்த சம் படி நம்ம இப்போ ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். சைன் டீட்டா சீக்கன் 90 டிகிரி மைனஸ் டீட்டாவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்னா கொசிக்கன் டீட்டா அப்படின்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் காட் 90 டிகிரி மைனஸ் டீட்டாவை டேன் டீட்டான்னு சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இதெல்லாமே ஃபார்முலா அப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ சைன் டீட்டா இன்டூ கொசிக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டான்னு வேல்யூ வருது. கொசிக்கனோட ரிவர்ஸ் தான் வந்து சைன் டீட்டா. அப்போ 1 பை சைன் டீட்டா இதுவும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் டு ஈச் அதர். தென் மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 1 மைனஸ் டேன் டீட்டா. பார்த்தீங்களா, நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0ன்னு வேல்யூ வரணும். பட் நம்மளுக்கு 1 மைனஸ் டேன் டீட்டான்னு நம்மளுக்கு வேல்யூ எவாலுவேட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. சீக்கன் 90 டிகிரி மைனஸ் டீட்டாவை நம்ம கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதுதான் நான் இந்த சைடில் வந்து நான் எழுதியிருக்கேன். ரீப்ளேஸ் த கொஷின் அஸ் த சைன் டீட்டா இன்டூ கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா மைனஸ் காட் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வரும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கொசிக்கன் 90 வந்து சீக்கன் டீட்டாவாக மாறும், காட் 90 டேன் டீட்டாவாக மாறும். இப்போது சீக்கனோட ரிவர்ஸ் தான் காஸ் டீட்டா. அப்போ சைன் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் டீட்டா மைனஸ் டேன் டீட்டான்னு நம்ம வேல்யூ வருது. இப்போது சைன் டிவைடட் பை கொசிக்கன் டீட்டா இது வந்து எதோட வேல்யூனா டேன் டீட்டாவோட வேல்யூ. அப்போது டேன் டீட்டான்னு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த சம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கோங்க, கொஷினை இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 16th சம். காஸ் 9a இஸ் ஈக்குவல் டு சைன் a. 9a இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 5a. இப்போது tan 5a வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இந்த ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க, இது மூலிமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு காஸ் 9a எந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் 90 டிகிரி மைனஸ் a இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். காஸ் 90 டிகிரி மைனஸ் ஏன்னு. இப்போது காசும் வந்து கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 9a இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் a அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ மைனஸ் ஏவை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 10a வந்து மாறும். இப்போது 9a ப்ளஸ் a மைனஸ் ஏவை நம்ம இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம்னா அது 10a நம்மளுக்கு மாறும். அண்ட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போது ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 90 டிகிரி டிவைடட் பை 10 நம்மளுக்கு ஆன்சர் வந்து 9 வந்துருச்சு.
அப்போ ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan 5a வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஏவோட வேல்யூ 9. tan 5 into 9. 5 9s are 45. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போது நம்ம tan 5 வேல்யூ 1. இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பார்க்க போகிறோம். இதில் 17th கொஷினில் நம்மளுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை வந்து ஒரு ஃபிகர் மூலியமாக ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸையும் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகரில் என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏபி இது வந்து ஹைப்போடெனியஸ், அதுக்குரிய வேல்யூ 10. அண்ட் பிசி இது ஆப்போசிட் சைட், இதோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி இது வந்து அட்ஜசன்ட், நம்மளுக்கு அட்ஜசன்டோட வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். பித்தாகரஸ் தியரம் படி நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போது ஏபியோட வேல்யூ 10 அண்ட் பிசியோட வேல்யூ 6, இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அண்ட் ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு 100 minus 36. ரூட் வந்து எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ 106 வந்து நம்ம அங்கிட்டு போயிடுச்சுன்னா -36 இருக்கும். அண்ட் ஏசி ஸ்கொயர் வந்து நம்ம இங்கிட்டு ரூட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 64 வரும். இதை வந்து ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 8 வரும். ஏசி இஸ் ஈக்குவல் டு 8. இப்போது நம்மளோட அட்ஜசன்ட்டோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் சைடோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 6 அண்ட் ஹைப்போடெனியஸோட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். 3 divided by 5 இந்த ஆன்சர் வரும். அதே போல் காஸ்டிட்டா. இப்போ காஸ்டிட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடெனியஸ். இதோட வேல்யூ அட்ஜசன்ட்டோட வேல்யூ 8 divided by 10 ஹைப்போடெனியஸோட வேல்யூ. இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 4 divided by 5. இப்போ டேனோட வேல்யூ, tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் 6 divided by 8 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கேன்சல் பண்ண முடியும். 3 divided by 4 அவ்வளோதான் இதோட ஆன்சர். அண்ட் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா ஹைப்போடெனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். இதை வந்து சைன் தீட்டாவோட ரிவர்ஸ் தான் இதோட வேல்யூ. அப்போது 5/3. அண்ட் சீக்கன் தீட்டா இது காஸோட ரிவர்ஸ் தான் சீக்கன் தீட்டா. அப்போ 4/5 இருக்கிறது நம்மளுக்கு 5/4 இருக்கும். அண்ட் காட் தீட்டா, tan தீட்டாவோட ரிவர்ஸ் தான் காட் தீட்டாவோட வேல்யூ. அப்போ 4/3. ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த 17th சம் முடிஞ்சிருச்சு. இப்போ 18th சம் பார்க்கலாம். 3 cos theta minus 4 sin theta is equal to 2 cos theta plus sin theta. நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா tan thetaவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போது cos thetaவை எல்லாமே ஒரு பக்கம் வச்சுக்க போகிறோம். 3 cos theta equal to இங்கிட்ட இருக்கிற 2 cos theta இங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம்னா மைனஸ். இப்போ 3 cos theta minus 2 cos thetaன்னு இருக்கும். அண்ட் 4 sin theta இது வந்து -4 sin thetaவாக இருந்துச்சு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் சைனாக மாறும். 4 sin theta ப்ளஸ் sin theta. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 1 cos theta வரும். அண்ட் இதை ப்ளஸ் பண்ணோன்னா 5 sin theta வரும். இப்போது cos theta sin theta வந்து நம்ம கீழே கொண்டுட்டு வந்துடுவோம். இப்போ cos theta divided by sin theta equal to 5. 5 வந்து ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். இப்போது cos theta divided by sin theta இது வந்து காட்டோட வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம tan theta தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இதை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறோம். அப்போ 5ஆக இருக்கிறது 1/5ஆக மாறும். அப்போது இது வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுறப்போ sin theta divided by cos thetaவாக இருக்கும். இது எதோட வேல்யூ? tan thetaவோட வேல்யூ. அப்போது tan thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 divided by 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ 19th சம் ப்ரூவ் தட் சம். இது tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. ஸோ நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos 45 டிகிரியோட வேல்யூ 4 × 1/√2 ஹோல் ஸ்கொயர். cos 45 பதிலாக இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போகிறோம். அண்ட் சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரியோட வேல்யூ 2 divided by √3 ஹோல் ஸ்கொயர். cos ஸ்கொயர் 90 டிகிரியோட வேல்யூ 0 ஸ்கொயர்.
divided by cosecant 30 degree ஓட value 2, secant 60 degree ஓட value 2, minus cot square 30 degree ஓட value root 3 whole square. இப்போ root 3 whole square வந்து நம்ம root cancel ஆயிரும். அப்போ நம்மளோட ஆன்சர் 3 and 4 இதை முதல்ல நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 divided by root 2 இருக்கு. root 2 வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். 2 மட்டும் இருக்கும். அப்போ 2 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 and 3 into 2 divided by root 3. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 4 divided by 3. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 4 இருக்கும். anything multiply with 0 is equal to 0 and கீழே denominatorல 2 plus 2 is equal to 4 and minus root 3 வந்து நம்ம whole square இருக்கு. அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் and 3 4 minus 3 நம்மளுக்கு வேல்யூ வரும். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 3 plus 2 plus 4 இருக்கும் and divided by 1 4 minus 3 வந்து 1. இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 divided by 1 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 9 கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த சம். நெக்ஸ்ட் வந்து 20th சம் பார்க்க போகிறோம். cosecant A is equal to secant 42 degree. அப்போது அதோட A வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சம்மில். இப்போ cosecant Aவை நம்ம secant 90 degree minus A அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ cosecant ஏக்கு பதிலாக secant 90 degree minus ஏன்னு வச்சுக்கிறோம் அண்ட் இஸ் ஈக்குவல் டு secant 42 degree. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தேவை. ஸோ அதனால் secant நம்மளுக்கு ஈஸியாக இப்போது கேன்சல் ஆயிரும். இப்போது 90 degree minus ஏ இருக்குது இஸ் ஈக்குவல் டு 42. இப்போது நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வைக்க போகிறோம். ஏ வந்து நம்ம அந்த சைடு வைக்க போகிறோம். இப்போது 90 degree ப்ளஸ் 42வாக இருக்கிறது மைனஸ் 42வாக இருக்கும். மைனஸ் ஏவாக இருக்கிறது ப்ளஸ் ஏவாக இருக்கும். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 48 வரும். அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 48. இப்போ செகண்ட் சம் tan B is equal to cot 36 degree. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காட் வந்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா, அதனால tan Bயை cot 90 degree minus Bயை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஃபார்முலா படி. இப்போ cot 90 degree minus B equal to cot 36 degree. இப்போது காட்டும் கேன்சல் ஆயிரும். தென் 90 degree minus B is equal to 36 இருக்குது. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். அப்போ மைனஸ் பியாக இருக்கிறது இந்த சைடு வரப்போ ப்ளஸ் பியாக மாறிடும் அண்ட் 36 வந்து மைனஸ் 36 அண்ட் ப்ளஸ் 90 degree. இப்போது இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 54 வரும். இப்போது பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. B is equal to 54 அண்ட் ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு.